சாமிக்கு நாமளே கொடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் மொட்டை, சாமியா எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் சொட்டை. இட் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் த சொட்டை அண்ட் மொட்டைன்னு ஒன்று அவன் வாட்ஸ்அப்பில் அவன் நாட்டில் இருக்கிற அவனுடைய நண்பர்களுக்கெல்லாம் எழுதுறான். இது மாதிரி யூ நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த சொட்டை அண்ட் மொட்டை அப்படின்னு போட்டு அனுப்புகிறான். அந்த அளவுக்கு அறிவும் ஆற்றலும் நம்மை விட உயர்ந்து நிற்கிற அந்த அடுத்த தலைமுறையை நாம் ஒன்றும் கொண்டுட்டு வரல. அவர்களுக்கு நம்முடைய இலக்கு என்ன, லட்சியம் என்ன, கோட்பாடு என்ன, உன்னுடைய அறிவு மிகச் சரியாக போகணும். அதுக்கு என்ன காரணம்னா நீரோட போகும். அந்த நீரோட போக போக ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது தூய்மையாக இருக்கும், அப்படியே அள்ளி குடிக்கலாம். அந்த நீரோடையில் என்னைக்கு நாம் குப்பையை போடுறோமோ, செல்ஃபோன் குப்பை, டிவி குப்பை, சமுதாயத்தினுடைய சாப்பாட்டு குப்பைகளெல்லாம் போட்டு அதை அசுத்தம் பண்ணனுடைய விளைவு மாணவர்கள் போயிட்டு இருக்கிற இலக்கை மறந்துட்டு தடுவல் நின்ட்டான், தடுமாறி போயிட்டான். நீர் நதியை போல அவர்களை நாம் ஓட வைக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பினை நாம் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காதனுடைய விளைவு அவனுக்கு நம்முடைய மொழியினுடைய மேன்மைகள், கலாச்சாரம், பண்பாடு எதுவுமே தெரியாத போயிடுச்சு. ஒரு பையன்கிட்ட கேட்டேன், சார் வந்தான், தம்பி இந்த மேடைக்கு வரத்துக்கு படி வச்சிருக்குது, வீட்டுக்கெல்லாம் படி வச்சுக்குதே, எதுக்குன்னா, ஏ சார் இது தெரியாதா உங்களுக்கு, மேலே ஏறி போகிறதுக்கு தான். இல்லை தம்பி, இந்த படியை நம்முடைய முன்னோர்கள் எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா, அந்த படியில் நம்ம இப்படி முதல் காலை எடுத்து வைக்கும்போது அந்த படி சொல்லும் படி, அடுத்தது படி, இப்படி படிப்படியாக ஏறினா நம்ம மேடைக்கு போயிடலாம், இல்லை கோயிலினுடைய கலசத்துக்கு போயிடலாம், நீ படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் மேலே வந்துடலாம் அப்படிங்கிற செய்தியை சொன்னபோது, அப்படியா சார் அப்படின்னா, இதை நான் சொல்லலப்பா, ஏற ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றில் எழுதுகிறான். என்னன்னு, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போரன்ன சிறப்பின் பாலால் தாயின் மனம் தெரியும். ஒரு குடியில் பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருக என எண்ணாது அறிவுடையோன் அரசு செல்லும். வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன் கண் படுமேன்னு ஏற ஆரிய படகடந்த நெடுந்தெழியன் தன் குடிமக்களுக்கு எழுதி வைக்கிறான், படிங்கடா எப்படியாதுன்னு. இதில் என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் தொழிலால் பிரிந்திருந்தார்கள் 4 வருடமாக, அவர்களை ஜாதியால் மறுபடி பிரித்தான். அந்த ஜாதியால் பிரித்ததை கடைசியில் ஏற்றத்தாழ்வுகளாக மாற்றினான். ஏற்றத்தாழ்வுகளாக மாற்றினதை அடிமையாக மாற்றலாம். இந்த அத்தனையும் உடைத்தெறுவது எதுவென்றால் படிப்பு மட்டும்தான் என்பதை 4000 வருஷத்துக்கு முன்னால் ஆரிய படைகடந்த நெடுஞ்செழியன் எழுதி வைத்ததை நாம் அடுத்த தலைமுறைக்கு எப்போது சொல்லுகிறோம்? ஒன்றும் இல்லை சார், இப்போ என்ன பண்ணுறான், அவன் நிறையா நம்ம படிக்காதனுடைய விளைவு அவனுக்கு தேவையானதை எழுதிட்டு போயிடுறான். ஒன்றும் இல்லை, ஒரு பேராசிரியர் சொன்னாங்க மேடையில் பேசும்போது, கடன் பட்டார் நெஞ்சம்போட கலங்கினான் இலங்கை வேந்தன்னு கம்பன் சொல்கிறாங்களாம். நான் அந்தம்மா கேட்டேன், கம்பன் எங்கடா சொல்லிக்கிறான்? யாராவது கம்பராமாயணம் படித்தவங்க யாராவது இருந்தால் கேளுங்க, எங்கள் ஐயாவுக்கு தெரியும். மாமனிதர், மங்காத புகழுடைய காலத்தின் வரலாறாய் நமக்கு இருக்கிற நம்பிக்கை நட்சத்திரமாக்குற கம்பராமாயணத்தில் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு வரியே கிடையாது. ஆனால் போகிற வேகத்தில் சொல்லிட்டு போயிட்டான், கம்பன் தான் இது மாதிரி நிறைய பாடல் எழுதுவான் அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்தில் போய் சேர்த்து விட்டான். அதுக்கு நடுவில் 2-3 பேர் கேள்வி எழுப்பினதும் நம்முடைய பல்கலைக்கழகம் குப்பத்தில் திராவிட பல்கலைக்கழகத்தின் மூலம் ஒரு ஆய்வறிக்கை போட்டு 4 பேராசிரியர்களை போட்டு கண்டுபிடிச்சானுங்க. கண்டுபிடிச்சா அவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த நிறைய கீர்த்தனைகள் கம்பனை பற்றி ராமனை பற்றி எழுதுகிற கீர்த்தனைகள்லாம் எழுதுறது அருணாச்சல கவிராயர் தான், அதனால் இதை எழுதுனது அருணாச்சல கவிராயரே அப்படின்னு பார்த்தானுங்க. அருணாச்சல கவிராயனுடைய புத்தகத்தில் தேடி பார்த்தா எந்த இடத்துலையும் இது போன்ற ஒரு வரி இல்லை. அப்புறம் என்னுடைய குழுவுக்கு வந்தபோது நாங்கள் இதை தேடி போனோம். அஷ்டவதானி வீராசாமி செட்டியார் வினோத ரச மஞ்சரி அப்படிங்கிற ஒரு நூலை தொகுத்துக்கிறார். அந்த நூலில் ஒரு விவசாயினுடைய நிலைமையை சொல்கிறதுக்காக ஒரு பாடல் வந்தது. அந்த பாட்டு என்ன பாட்டுன்னா, விடங்கொண்ட மீனை போலும் வெந்தனல் மெழுகு போலும் படங்கொண்ட பாந்தல் வாயில் பற்றிய தேரை போலும்
திடங்கண்ட ராமபானம் செலுங்கல துற்றபோது கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினானாம் இலங்கை வேந்தன் ஒரு பாட்டை வினோத ரசமஞ்சரியில் இருக்குது. இதை கொண்டுட்டு வந்து அவனுக்கு தெரிஞ்ச வகையில் சொல்லிட்டு போயிட்டு அந்த பாட்டினுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்களா? தட்டுறதுன்னா தட்டிடலாங்கய்யா, இல்லாட்டி தமிழர்களை போற வரவெல்லாம் தட்டிட்டு போயிடுவான். அது மாதிரி ஒரு சூழல் வருகிறது. உலகைக்கே அன்பை, அருளை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்த என் மொழி இன்றைக்கு தனியாக ஓரம் கட்டி நிற்கப்படுகிறது என்றால் அதற்கு நாம் தட்டாமல் விட்டதனுடைய விளைவு என்பதை நான் இந்த மாவட்டத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இடம் கொண்ட மீனை போலும். மீன் ஒன்று ரொம்ப விஷம் இருக்கும், போகும்போது கடிச்சிட்டுன்னா துடிச்சு போக வச்சிடும். கொத்துற மீன், விஷம் கலந்த மீன். அதுக்கு அடுத்து மெழுகு நெருப்பில் பட்டுனா அப்படியே ஓடி உருகும். அதுக்கு அடுத்து ஒரு அறிவியல் சிந்தனையை ஒரு சாதாரண விவசாயினுடைய பிரச்சனையை சொல்கிறதுக்காக தமிழை எழுதி வச்சான். என்ன பிரச்சனைனா, படங்கொண்ட பாந்தல் வாயில் பற்றிய தேரை போலும். இதில் ஒரு விஷயத்தை சொல்கிறான். அறிவியல் பூர்வமாக எந்த பாம்பும் பால் குடிக்காது. அப்படி பால் குடிச்சிச்சுன்னா அதனுடைய விஷம் அது கூட போயிடும். அதனால் பாம்பு பால் குடிக்காது. அதனால் வயல்வெளியில் இருக்கிற அந்த தேரைங்கிறதுல நிறையா நீர் இருக்கும். அந்த தேரையை கவி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அழுத்தம். அதனால தான் அந்த வயல்வெளியில் போனீங்களா கயாமையான்னு ஒரு சத்தம் வரும். அப்படி அழுத்தும் போது அந்த தீரை கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அந்த பாம்பு அதுக்குரிய நீரை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற செய்தியை பதிவு பண்ணிவிட்டு அடுத்து ஒரு விஷயத்தை சொல்கிறான். வரம் கொடுத்தவன் ராமன், அவங்ககிட்டயே நான் வரம் கொடுத்தவங்ககிட்டயே போய் நிற்கிறேனேடா. அது மாதிரி நாளெல்லாம் உழைத்து அள்ளிலும் பகலிலும் அலைச்சலின் நடுவிலும் தொல்லைகள் பலவையும் தோளிலே தாங்கி நல்லவை நடக்க வேண்டும், இந்த நானிலம் உயர வேண்டும், இந்த நானிடம் பசியற்று இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உழைத்த விவசாயி அந்த அறுவடை நாளில் கடன்காரனுக்கு அள்ளி கொடுத்துட்டு கண்ணீரோடு போகிற நிலைமையை சொன்ன பாடல்தான் கடன் கட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்கின்ற புதிய செய்தியை செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் அறிவு சார்ந்த மக்கள் மத்தியிலே ஒரு செய்தியை நாம் சொன்னோம்னா அது உலக அரங்கெல்லாம் ஓப்போடு எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைக்கிற போதுதான் அடுத்த தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும். இங்கே இருக்கிற சான்றோர் பெருமக்களிடெல்லாம் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உங்கள் வீட்டில் குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது உணவு சாப்பிடுகிற நேரத்திலாவது இந்த குழந்தைகள்கிட்ட நம்முடைய பண்பாட்டு கூறுகளை, மொழியின் பெருமைகளை, சமுதாயத்தின் நிலைமைகள்லாம் சொல்லுங்கள். அதனால தான் பாட்டி இருக்கிற வீடுகளில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு உயர்ந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய பண்பாட்டு கூறு தான். சொல்லிட்டு திருவிழா வந்துச்சுன்னா போய் புது ட்ரெஸ் போட்டு ஆயா காலில் ஆசீர்வாதம் வாங்கு. அம்மாவை தெய்வமாக சொன்ன ஒரே மொழி நம்முடைய மொழி என்பதை உலகத்தில் எவனுமே சொல்லலை. நீ கேட்குறான் கருத்தரங்கத்தில், நாங்களாம் பெரிய லெவலில் போயிட்டோம், உங்கள் தமிழ் மொழி என்ன பெரிய மொழி, உங்கள் மொழி எப்படி எல்லாத்துக்கும் முன்னோடின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. சரி, எவ்வளோ சொல்லி பார்த்தும் அவன் கேட்கவில்லை. நான் சொன்னேன், உலகத்தில் எந்த நாட்டில் குழந்தை பிறந்தாலும் சரி, அமெரிக்காவில் பிறந்தாலும் சரி, ஐரோப்பில் பிறந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் பிறந்தாலும் சரி, சீனாவில் பிறந்தாலும் சரி, ஜப்பானில் பிறந்தாலும் சரி, அந்த குழந்தை என்னுடைய மொழியை தான் முதல்ல உச்சரிக்கும். ஆடு தான் முதல்ல கத்தும், இல்லாட்டி ஆடு கத்தும், இல்லாட்டி ஈன்னு சினுங்கும். அதனால் எந்த நாட்டிலையாவது ஏன்னு சொல்லிக்குதா, பீன்னு சொல்லிக்குதா. அதனால் உலகத்துக்கே உச்சரிப்பதை கூட இலக்கணமாக்கியவன் என் தமிழன் என்பதை உலக அரங்குக்கு எழுதி வைத்த ஒரே மொழி உன்னுடைய மொழி என்கிற கர்வம் உனக்கு வேண்டாமா? உன் பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாமா? என்னுடைய மொழி சிறந்தது. என் உலக அரங்கத்திலேயே தாயையும் தந்தையையும் குருவையும் தெய்வமாக வணங்கிய முதல் கலாச்சாரத்துக்கு சொந்தமானவன் நம்முடைய மொழி என்பதை நாம் எப்போது சொல்ல போகிறோம்? இப்படி சொல்லுவதனுடைய விளைவு அவர்கள் இன்றைக்கு தடுமாறி இருக்கிறார்கள். ஒரு குழந்தைகிட்ட பேட்டி எடுத்தாங்க ஐயா. கருத்தும் போது உனக்கு அடுத்த ஜென்மத்தில் நீ என்னவா பிறக்க ஆசை அப்படின்னாங்க. எல்லா குழந்தைகளும் ஒன்று சொன்னிச்சு. ஒரு குழந்தை சொன்னிச்சு, ஐயா அடுத்த ஜென்மத்தில் நான் இந்த செல்ஃபோனாக பிறக்க ஆசைச்சு.
கேள்வி கேட்ட ஏன் தம்பி அப்படின்னார். ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க, எங்கள் அம்மாவும் போட்டுக்கிறாங்க, வேலைக்கு வச்சுக்கிற ஆயாமா கண்ட்ரோலில் நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன, எங்கள் அம்மா அங்கேருந்து வருவாங்க, நான் வந்து சேர்ந்துட்டு அந்த ஆஃபீஸ் ஃபைல் அதை பார்த்துட்டியான்னு சொல்லுவார். எங்கள் அப்பா வருவார், டிவி போட்டுக்குவார், ஃபோன் பேசுவார். அந்த செல்ஃபோன் கூட எங்கள் அப்பாவின் கரமும் எங்கள் அம்மாவினுடைய கரங்களும் பேசுகிறது. நான் எப்போது நம் தாய் தந்தையிடம் பேசுகிறது என்று ஒரு குழந்தை கேட்கிறதே, அந்த கேள்விக்கு இந்த புத்தக திருவிழாவில் இருந்து நாம் பதில் கொடுக்க வேண்டும். அப்படி பதில் கொடுக்க வேண்டுமானால் அப்படி பதில் கொடுக்க வேண்டுமானால் நாம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இந்த புத்தக கண்காட்சியின் நோக்கமே என்னன்னா, அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும். அதுக்காகத்தான் அணுமின் நிலையம் அள்ளி கொடுத்து ஒரு பேருதவியை செய்திருக்கிறது. அதனால் உங்கள் நிர்வாகத்திற்கு எங்களுடைய சார்பில் எங்கள் இதயபூர்வமான வாழ்த்தினை வணக்கத்தினை சொல்லி மகிழ்கிறோம் ஐயா. ஏன்னா இது மாதிரி பல நிறுவனங்கள் அடுத்த முறை செய்ய வேண்டும். அப்படி பார்த்தீங்களா, இன்னும் பெரிய விலையில் இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். இப்போ கடைசியாக நிறைவுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் தான் சொன்னாங்க, நம்ம அம்மா தொகுப்பாளர் அம்மா எடுத்து கொடுத்தாங்க தாராபாரதி பற்றி. இந்த ஏரியாவில் பண்ண ஒரு ஆசிரியர் வகுப்பில் போனார். போயிட்டு இப்போ 2 கையும் காட்டி, தம்பிகளா இது என்ன அப்படின்னு கேட்டார். பசங்கள்லாம் எழுந்திரிச்சாங்க. ஒரு பையனும் ஒரு பதில் சொன்னான். சார் இது இடது கை, 2 கையை நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா. இன்னொரு பையன் கேட்டான், சார் இதில் 2 கையிலும் 2 10 விரல் இருக்கிறான். இன்னொரு பையன் சொன்னான், சார் இது வெறுங்கை சார் அப்படின்னா. இந்த பகுதியில் ஆசிரியராக இருந்த தாராபாரதி இப்படி எழுதினார். வெறுங்கை என்பது மூடத்தனம், இந்த விரகள் 10ம் மூலதனம். கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உன் கைகளில் பூமி தவழ்ந்துவிடும். விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி. நீ நீட்டின நடந்தால் உலக உருண்டையில் நீதான் பூமத்திய ரேகை. நீ போட்டு கொடுக்கும் நிகழ்ச்சி நிரல்தான் உலகம் வளம் வரும் பாதை. தோள்கள் உனது தலைச்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மலச்சோலை. தோல்விகள் என்பது இனி இல்லை, தொடுவானம் தானே உன் எல்லை. அந்த தோள்கள், அந்த தொடு வானமே உன்னுடைய எல்லையாக இருக்க வேண்டும் என்று அடுத்த தலைமுறைக்கு நாம் இலக்கை வகுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக ஐயா அழைத்தவுடன் கல்வி உதயகுமார் ஐயா, கல்வித்துறையினுடைய நேர்முக ஐயா வந்து என்னை ஒரு நிகழ்ச்சியில் பார்த்துட்டு எங்கள் முறை ஒரு தடவை நிகழ்ச்சிக்கு வாங்கினார். நான் எல்லா அதிகாரிகளும் சொன்ன மாதிரி மறந்துடுவாங்கன்னு. ஆனால் அவர் நினைவு வைத்து என்னை இங்கே அழைத்ததற்காக தனிப்பட்ட முறையில் அவருக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்து அடுத்த தலைமுறையை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அவன் வந்து சோர்ந்து போய் கிடக்கிறான். மூளையில் கிடக்கும் வாலிபனே, நீ முதுகில் வேலையை தேடுகிறாய். பெரும் இருட்டையே நினைத்து வாடுகிறாய். மூளையில் கிடக்கும் வாலிபனே, முதுகில் வேலையை தேடுகிறாய் என்கின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. இருட்டை கிழிக்கும் வெளிச்சக்கீற்று எங்கே கிழக்கென தேடுவதா என்கின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி அமைத்து ஒரு மாற்றத்தை உருவாக்க, ஒரு மகிழ்ச்சியை நனவாக்க நம்முடைய செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் கடந்த 1 மாதமாக யாரும் தூங்கினார்களா என்று தெரியவில்லை. அறிவியல் இயக்கத்துக்காரர்களோ அவர்கள் தன்னுடைய சொந்த வேலைகளை பார்த்தார்களா என்று தெரியவில்லை. தன் பிள்ளைகள் சாப்பிட்டார்களா என்று தெரியவில்லை. உழைத்து உழைத்து ஒரு அற்புதமான புத்தக திருவிழாவை நடத்தி இன்றைக்கு சோர்வு நீங்கி அமர்ந்திருக்கிற அந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்தினை வணக்கத்தினை சொல்லி, புலர் விடியல் மலர் தூவி புதுப்பாட்டு கீழசைக்கிற புதிய நாள் இதிலிருந்து பிறக்கிறது. புதிய இலக்கை உங்கள் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் அடுத்த தலைமுறையை உருவாக்குவார்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.